வந்து ஒர்க்கிங் உமன்ப்பா. இல்லைன்னா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். வெளியே ஹாஸ்டல் இல்லை பிஜியில் எடுத்து தங்கிட்டுருக்கேன். பட் எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இல்லை டின்னர் நானே சமைச்சு சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு ஆசை. பட் அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, இந்த ரெசிபி நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக. பச்சைப்பயிறு இது நம்மளோட ஸ்கூல் டேஸில் நான் வந்து சாப்பிட்ட ஒரு ஸ்நாக் இது. பட் பிஜிலலாம் இருக்கும்போது இதுதான் எனக்கு ஒரு நல்ல லன்ச் அண்ட் டின்னராலாம் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பச்சைப்பயிரை வந்து நம்ம முளைக்கட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பச்சைப்பயிறு என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிற அளவு பச்சைப்பயிரை நான் எடுத்துப்பேன். அதை வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணி ஓவர் நைட் வந்து வச்சுடுவேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பல்ஜ் ஆகியிருக்கும் அந்த தண்ணியில் ஊறி. அந்த தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு வெட்டான காட்டன் கிளாத்தை எடுத்துப்பேன். கண்டெய்னரில் வந்து நான் போட்டு வச்சுடுவேன். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போது நம்மளோட சாலட் ரெசிபியை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு ஆனியன், டொமேட்டோ அண்ட் லெமன். இப்போ இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோவை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை பச்சைப்பயிறு மேலே போட்டுட்டு அந்த லெமனை எடுத்து ஆஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே நல்லா அந்த சாலட் மேலே ஸ்குவீஸ் பண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கூடவே வந்து 1 பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்னா பாயில் பீனட்ஸ் வந்து நான் அப்பப்போ ரெடியாக வச்சுருப்பேன். அதை வந்து இந்த சாலடில் வந்து ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான லன்ச் இல்லைன்னா உங்களுக்கான ஹெல்த்தியான டின்னர் வந்து ரெடி.